ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். அதுக்கு நான் தம்மில் தான் போட போகிறேன். அதனால் அடிகனமான பாத்திரமாக எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், அதிலே நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் பட்டம், லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு கொஞ்சம், ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நான் ஒரு 4 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 பச்சை மிளகா, 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா சுண்டி வரட்டும். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனையும் போட்டு கொஞ்சம் வதக்குங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துருக்கேன். சிகப்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. எல்லா மசாலாவும் சிக்கனில் ஒட்டுற அளவுக்கு நல்லா மசாலாவை கிளறி விடுங்க. அதில் ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கேன். அதில் 1 கப் புதினா இலை, 1 கப் கொத்தமல்லி இலை, ரெண்டுத்தையும் நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மசாலா பிரிஞ்சு வரட்டும். அப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஊற வச்ச பாசுமதி ரைஸை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. அரிசியை விட சிக்கன் நிறையா இருந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி வைங்க. நடுவில் அப்பப்போ நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். நடுவுலையும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்குங்க.
தண்ணி கொஞ்சம் சுண்டிட்டு, தம்மு போடுற பதம் வந்துட்டு, அப்ப தேவையான அளவுக்கு திருப்பியும் ஒரு கட்டு ஒரு கைப்பிடி புதினாவும், ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் தூவுங்க. என்கிட்ட நான் இதுக்குன்னு ஒரு பழைய தோசைக்கல் வச்சிருக்கேன். அதிலயே தம்மு போட்டேன். அதில கொஞ்சம் காத்து ஆவி வெளியில போகாம இருக்கிறதுக்காக, ஒரு தண்ணீல ஒரு குண்டான்ல தண்ணி பிடிச்சு அது மேல வச்சுட்டேன். தம்மு போடும்போது கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுடுங்க. அப்பதான் அடி பிடிக்காம நல்லா வேகும். பாருங்க, பிரியாணி ரெடி ஆயிட்டு. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. எவ்வளோ பொல பொலன்னு இருக்கு பாருங்க. தீய வேகமா வைக்காம சிம்மிலே வச்சுடுங்க. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.